the video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஹெல்தியா இருங்க. நல்லா ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுங்க. நல்லா ஹெல்தியான மைண்ட் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளால வந்து ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம போகலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பேக் பெயினால வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ரொம்பவே வந்து அவதிப்பட்டிருப்போம். அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டுப்போம், நம்மளோட பேக் வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிருக்க மாட்டோம், இல்லை எந்த வேலையும் வந்து செஞ்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு இன்னும் வந்து பெயின் ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நமக்கு வந்து இருந்துட்டே இருந்திருக்கும். பட் ஆனா அது காலப்போக்கில் நம்ம அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட பாடியும் வந்து அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிடும். ஸோ நம்மளோட பேக்கும் வந்து இவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது. அதே சமயத்தில் நம்மளால நிறைய வந்து வேலையும் வந்து செய்ய முடியாது. இது வந்து ஒரு காமனான விஷயம் தானே. நமக்கு ஒரு இடத்துல பெயின் வரும்போது அந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். எனக்கு ரீசெண்டாக கூட வந்து ஷோல்டர் பெயின் வந்திருந்தது. அப்போ வந்து ஐயோ ஷோல்டர் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷோல்டரை யூஸ் பண்ணாமே வந்து எல்லா நேரத்துலையும் வந்து வச்சிருந்தேன். பட் ஆனால் நான் வந்து ஒரு கட்டத்தில் வெளியே போகிறப்போ அதை பற்றி நான் மறந்துட்டேன். ஸோ நான் நார்மலாகவே வந்து ஷோல்டர் வந்து எல்லா விஷயத்திலும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். அப்படி எனக்கு திடீர்னு வந்து தான் ஞாபகம் வந்துச்சு, நமக்கு வந்து ஷோல்டர் பெயின் இருந்துச்சே, பட் ஆனால் நம்ம இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ எனக்கு வந்து ஷோல்டர் பெயினும் வந்து இல்லை, காணாமல் போயிடுச்சு. நம்ம எப்போ ஒரு விஷயத்த பற்றி நினச்சிட்டே இருக்கோமோ, இல்லை நமக்கு இந்த இது வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ, அப்போதான் நமக்கு வந்து அது இன்னுமே அதிகமான பெயினை வந்து காஸ் பண்ணும். அதே சமயத்தில் நம்ம அதை வந்து மறந்துட்டு நம்ம வேற விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பெயின் வந்து எதுவுமே வந்து தெரியாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சில ஸ்ட்ரெச்சஸை வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நம்ம வந்து லோயர் பேக் பெயினை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம லோயர் பேக் பெயின்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெட் பக். அதாவது இந்த ஸ்ட்ரெச் வந்து ஏன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இது பண்ணுறப்போ நம்மளோட கோர், அதாவது நம்ம வயிறு வந்து நம்ம ரொம்பவே வந்து என்கேஜ் பண்ணிப்போம். அதாவது நல்லா ப்ரீதிங் பண்ணி சக்கின் பண்ணி வச்சுக்கணும் டைட்டாக. ஸோ இந்த சமயத்தில் நம்மளோட பேக்கை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் நல்லா ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. செகண்ட் ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேசி பீஜியன். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் இந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட அவுட்டர் க்ளூட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து என்கேஜ் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லானது. அதே சமயத்துல அது நல்லாவும் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சையும் கொடுக்கும், ஒரு ரிலீஃபையும் கொடுக்கும். இப்போ ஏன் நம்ம பேக் பெயின் வரப்போ க்ளூட்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இப்போ நமக்கு பேக்ல வந்து பெயின் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம அந்த மசில்ஸை மட்டும்தான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லைல்ல. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற மசில்ஸையும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறது மூலமாகவும் ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு ஒரு நல்ல ரிலீஃபும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரன்னர் ஸ்ட்ரெச். அதாவது இந்த ஸ்ட்ரெச் வந்து நம்மளோட க்ளூட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ வந்து நீங்க வந்து சிவியாரிட்டியை பொறுத்து, அதாவது உங்களோட பேக் பெயின் சிவியாரிட்டியை பொறுத்து வந்து நீங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், இல்லை எவ்வளோ தூரத்துக்கு பெண்ட் பண்ணணும்னு வந்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நமக்கு பேக் பெயின் வரதுனால நம்மளோட ஹிப்ஸ் வந்து ரொம்பவே டைட்டா இருக்கும், எங்கேயும் வந்து மூவ் பண்ண முடியாது, அதுதான் நம்மளோட ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து அதுக்கு ரொம்பவே வந்து ரிலீஃபை கொடுக்கும். ஸோ டைட்டான ஹிப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லை ரொம்ப ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து உங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேபிள் டாப் வித் ஒன் லெக் எக்ஸ்டெண்டர். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளோட கோரை வந்து நல்லா என்கேஜ் பண்றதுக்கும் அதே சமயத்துல நம்மளோட பேக்கை வந்து பெண்ட் பண்ணாம வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம லெக்கை வந்து லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட பேக் வந்து இந்த மாதிரி சிங்க் ஆகாம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். அது இப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட கோரை வந்து நம்ம நல்லாவே என்கேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ இது பண்றது மூலமா நமக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து நல்ல மொபிலிட்டியும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட பேக் வந்து நல்லா இப்படி சிங்க் ஆகி பெண்ட் ஆகி இருக்காம ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸில் ரொம்பவே முக்கியமானது. பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் தெரியும், பட் ஆனால் நம்ம கரெக்டாக அந்த கோர் எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணி பண்ணுறது மூலமாக தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சையும் வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா bridge glute raises. இப்போ இந்த ஸ்ட்ரெச் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நிறைய யோகா பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து glutes வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் ஆனா glutes வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா நம்மளோட glutes வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் நல்லா ரிஜிடா வச்சுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரெச் பண்றப்போ உங்களோட செஸ்ட்டை வந்து எவ்வளோக்கு ஹைட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணாம உங்களோட glutes வந்து நல்லா டைட்டாவும் நல்ல ரிஜிடாவும் நீங்க வச்சுக்கிறது மூலமா இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸையும், அதாவது உங்களோட தொடைப்பகுதியையும், அதுக்கப்புறம் வந்து உங்களோட glutes ஏரியாவையும் வந்து நீங்க வந்து டைட்டா வந்து என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும் இந்த எக்ஸசைஸ் அப்போ. அப்பனா தான் வந்து நம்மளால ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான வந்து glutes வந்து அட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிக்ளைனிங் ட்விஸ்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றது மூலமா நம்மளோட ஸ்பைனை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்றோம். அதே சமயத்துல நம்ம ரொட்டேட் பண்றது மூலமா நமக்கு ஒரு நல்ல பேக்லையும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் வந்து கிடைக்கும். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்ச எக்ஸசைஸ். ஏன்னா இது பண்றப்போ எனக்கே வந்து நிறைய சொடக்கு விழுறது வந்து எனக்கு வந்து கேட்கும். ஸோ கண்டிப்பா இந்த எல்லா ஸ்ட்ரெச்சையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா இந்த எல்லா ஸ்ட்ரெச்சையும் வச்சு ஒரு ஃபாலோ அலாங் ரொட்டீனாவே நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ கண்டிப்பா அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், இல்ல எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் வந்து தேவை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கனாலும் இந்த எல்லா ஸ்ட்ரெச்சையும் வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ற வீடியோவை கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இன்னும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து வரும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். பை பாய்.